இந்த வீட்டில் வந்து ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா டைனிங்கில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். டைனிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 10, அதுக்குள்ளே நம்ம ஸ்டெப் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 14 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு, பாத்ரூமே நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். வெட் ஏரியா, ட்ரை ஏரியாங்க. நீங்கள் பாத்ரூம் பார்த்தாலே தெரியும், நம்ம இதில் சங்கன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நார்மல் ஏரியாவில் இருந்து இது ஒரு அடி டவுன் பண்ணி கொடுத்துருக்கோங்க. கரெக்டாக பாருங்க, செங்கல் எடுக்கச்சிலே எப்படி சவுண்ட் வருதுன்னு பாருங்க. நல்ல ஒரிஜினல் செங்கல் எல்லாம் கைப்பிடியே நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எவ்வளோ ஹைட்டில் கொடுத்துருக்கோன்னு பாருங்க, 4 அடி வருதுங்க. இது எது கொடுத்துக்கணும், இந்த சின்ன பிள்ளைகள் எதுவும் கீழே தவறி வந்துருக்கூடாது, ஆள் இல்லாத நேரம் மேலே யாரும் ஏறி வந்தாலும் கீழே பக்கத்தில் தவறி வந்துருக்கூடாதுன்னு இவ்வளோ ஹைட் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் இந்த 2 இன்ச்சுக்கு காங்கிரீட் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த காங்கிரீட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் வந்து உள்ள ஸ்டீல் இருக்குங்க, வெடிப்பு வராதுங்க. மேலே இந்த கைப்பிடிக்கு மேலே சின்ன டேப்பர் கொடுத்துருவோம், மழை தண்ணி எதுவும் இந்த கைப்பிடி நிற்காத அளவு. இது வந்து முக்கியம் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா இந்த ஃபைபர் மிஷின், இந்த காலம் விட்டு பிரிக்கால் எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகுதோ, மற்றபடி இந்த எலக்ட்ரிக்கல் காடி எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல இந்த ஃபைபர் மிஸ் வச்சா நமக்கு வந்து கிராக் வந்து வராதுங்க. நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் ஃபைபர் மிஸ், இதில் செவ்வறு பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பில்லருங்க, இந்த 2 கேண்டில் கிராக் வரும். அந்த கிராக் வந்து நாங்கள் ரெஜிஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஃபைபர் மிஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது வேறு இந்த எலக்ட்ரிக்கல் காடி பைப் எங்கெங்கெல்லாம் போதும் நம்ம காடி எடுத்துருக்கோம், அந்த இடத்துலையும் அந்த ஃபைபர் மிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்க ஒன்று இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதில் வந்து எலக்ட்ரிக்கல் காடி மேலே எடுத்திருந்து அந்த பைப் வர இடத்துல வந்து இந்த ஃபைபர் மிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இங்கேயும் கீழே வந்து பைப் போகுது, அதில் அந்த கிராக் வரும், கொஞ்சம் நல்லா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த மிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. வீடு கட்டுற ஆளுக்கு நீங்களும் இப்போ வீடு கட்டியிருந்தாலும் நீங்கள் கட்டுற இன்ஜினியர்கிட்ட சொல்லி இதை யூஸ் பண்ண சொல்லுங்கள்.